உரி வாய் விட்டு வாத்தான்னு கூப்பிடணும். சரியானே? தாய் சரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிய தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கைன்னு வந்து உட்காந்துருக்க மயனுக்கு என் தாய் சத்தியவா காட்டுப்பட்டு இறங்கணும். ஆத்தா ஐசரி கூப்பிடுப்பா வாய் விட்டு. ஆத்தா ஐசரி வாத்தான்னு கூப்பிடுங்க. ஆத்தா தாய் ஏழைக்கு இறங்கி வா. ஆத்தா மன நிம்மதி இல்லாமல் மன நிறைவு இல்லாமல் இந்த மயம் யாருனால ஆத்தா யாரும் செய்வனை வச்சு இந்த குடும்பத்தை வீணடிச்சாலா இல்லை தானாக நடக்கிறதா இல்லை நேரங்காலம் சரியில்லையா இல்லை கிரக பலனா எதுவாக இருந்தாலும் என் மயனுக்கு வந்து பட்டு பட்டுன்னு வா கொடு நிம்மதியை கொடு. ஆத்தா ஐஸ்வரி எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்து தெரிஞ்சிட்டு வா. ஆத்தா ஐஸ்வரி தாயி அள்ளும் பகலும் துன்பமே வாழ்க்கணும் வாழ்ந்துருக்க மயனுக்கு நீ வெற்றியாகி கொடுக்கணும்னு சொல்லு. ஆத்தா ஐஸ்வரி கட்ட அவுத்து தெரியுதா என்ன வச்சவ பெரியாளாத்தா நீந்தே தான் பெரியாள் வாத்தா வச்சவளை என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எடுத்து எறிந்தா உன்னால முடியாத கட்டிலவா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசனோடைய ஒரு கன்னியோடைய சண்டை வந்துச்சாப்பா சொல்லுப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசிச்சு சொல்லு. இப்போ இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடின்னு சொன்னா என்னப்பா என்ன சொன்னி? கொஞ்ச நாளைக்கு முன்னாடின்னு சொன்னீங்கன்னா இல்லையா காலம் கடந்துருச்சு. ஒண்ணுக்குள்ள ஒன்னா இல்ல தனியாவா அத காலம் கடந்துருச்சுன்னு என்னப்பா சொல்றீங்க? காலம் கடந்துருச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடின்னு பார்த்தேன்னா உனக்கு சொன்னி விவரம் சொன்னி புரிஞ்சுக்க. இப்பன்னு சொன்னீனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்டை வந்திருக்குல உன் பங்காளியில வந்துச்சா உன் பங்காளியில சரியா? உன் குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவகதே. ஆரம்பத்திலேருந்து உன் குடும்பத்துக்கு அவதேன் பிரச்சனை. எல்லாத்துக்குமே அவதேன் காரணம் உன் குடும்பத்துக்கே. அவகதேன் காரணம்னு சொல்கிறீ. இன்னைக்கு மன நிம்மதி இல்லாமல் இன்னைக்கு வந்து 10 காசு வருமானம் இல்லாமல் எல்லா வழியிலையும் உன்னை முடக்குது உண்மையா? எல்லா வழியிலும் சுத்தமாக இல்லை. எந்த வழி போனாலும் உனக்கு அடப்பு போடுது உண்மையா? இன்னைக்கு 10 ரூபா நம்பி போய் சம்பாதிக்க போனாலும் அங்கே வேலைக்கு போக முடியல. யார் கூப்பிட்டு ஒரு 10 ரூபா தர்றேன்னு சொன்னாலும் அந்த 10 ரூபாய் கை நீட்டி வாங்கவும் முடியல. இன்னைக்கு வறுமையும் கஷ்டம் உன்னை விரட்டுது. பின்கால என்ன பண்ணுவோம்னு தெரியாம இன்னைக்கு நிலத்தடு மாதிரி அந்த மனையில உட்காந்துருக்க உண்மையா? அடுத்த வேலை கஞ்சிக்கே நீ யோசிக்க வேண்டிய நிலைமைதான் உனக்கு நிலைமைப்ப. வீட்டில் வந்து நீ வந்து விவரம் தெரியாத வயசில் கல்யாணம் முன்னாடித்தே உன்னுடைய செல்வாக்கே கல்யாணம் முடித்த பின்னாடி செல்வாக்கு உனக்கு படிப்படியாக குறைஞ்சதே வந்துச்சு உண்மையா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ நீ மனுஷனா பிறந்த சம்பாரிச்ச செலவழிச்ச இருந்த கல்யாணம் முடித்த பின்னாடியே படிப்படியாக உன் செல்வாக்கு குறைஞ்சிருச்சுப்பா சரியா? என்ன செய்கிற இந்த பூமியில் ஏன் பிறந்தோம்னு கேட்ட உண்மையா? யாரு வாழ்க்கையில நான் போய் யாரு குடியையும் கெடுக்கல யாரையும் மண்ணலி போடல நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வாழ்ந்த மயனுக்கு இப்படி ஒரு தலையில் தான் கேட்குற உண்மையா? நான் வந்து யாருக்கு குடியும் கெடுக்கவே இல்லை. எனக்கு ஏன் இந்த தலையெழுத்து? நான் என்ன பாவம் செஞ்சுன்னு கேட்டியா? ஒரு பாவம் அறியாத மயனை போட்டு சித்திரவதையா இருக்குங்கிற உண்மையா? அதேப்பா சித்திரவதையா இருக்கு. இப்போ உடம்புலயும் பிணி இருக்கு உனக்கு. என்னப்பா உடம்புலயும் பிணி இருக்கு. உடல் நிலைமை உனக்கு சரியில்லைப்ப. உடல் நிலைமை உனக்கு சரியில்லை சரியா? எல்லா விதத்திலையும் பாதிச்சு போய் அடுத்து வெற்றியாகும் வாழ்க்கையில் நினைச்சா எதுக்குமே வெற்றி இல்லை. அப்படியே இருக்கு. ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி வர கேளுப்பா. எனக்கு நிம்மதி இல்லை. இன்னையாச்சும் ஒரு 10 ரூபா வருமானத்தை கூட எனக்கு சாகுறப்ப தலைமாட்டில் வச்சுக்கிட்டு படுக்கணும்னு சொல்லியிருக்க உண்மையா? கேட்டியா? நீ கும்பிட்ற தெய்வத்திட்ட கேட்டியாப்பா? சாகுற காலத்துலயாச்சும் 10 ரூபா தலைமாட்டில் வச்சுக்கிட்டு படுத்துருக்கணும். அப்பதே நீ மனமா தூக்கி போடுவாங்க. போய் சாம்பிராணி போற நேரமெல்லாம் எனக்கு மன நிம்மதியை கொடு. நான் என்ன பாவம் செஞ்சு இந்த கலியுகத்தில் நானும் எல்லாரும் மாதிரி மனுஷனா பிறந்தே வந்தேனே. நானும் ஓடி ஓடி பார்க்குறேன். ஆனால் இன்னும் ஓட்ட நிற்கவே இல்லை உண்மையா?
இப்படிதான் இருக்குது. ஓடி ஓடி தான் சும்மா தான் இருக்குது. ஓடிட்டு இன்னும் நான் நிற்கவே இல்லை. என் கால் வந்து இன்னமும் அசந்து உட்கார முடியல. அசந்து உட்கார காலத்தில் இன்னி ஓடி உழைக்கணும்னு நினைக்கிற உண்மையா? அதுதான் ஓடி ஒரு இடத்துல கடையில் போய் கேட்கணும்னால நாளைக்கு வா, இன்னைக்கு வா, நாளைக்கு வா அப்படிங்கிறாங்க. நான் போய் 10 ரூபா சம்பாதிக்கணும், 10 ரூபா சம்பாதிச்சாந்து நான் வைக்கணும். வீட்டுக்கு செலவுக்கு நிம்மதியே இல்லாத வாழ்க்கையை ஏத்தா எனக்கு கொடுத்தேன்னு கேட்டேன். சரியா? இன்னைக்கு செய்யல அவங்க. ஆரம்பத்திலே உன் குடும்பத்துக்கு செய்வன வச்சவங்க அவங்கதே. நீ கை நிறைய சம்பாதிக்கிற காலத்துல சம்பாதிக்க விடாம உன்னை தரிசாக்குனவங்களே அவங்கதே, அந்த குடும்பந்தே. சரியா? எந்த வழியில வந்துச்சோ, எந்த வழியில சம்பாரிச்சியோ எல்லாத்தையும் இழந்ததே பண்ணி நிக்கணும். இன்னைக்கு இழந்ததே நிக்கணும். ஒரு பொட்டிப்படியை வச்சு ஏதாச்சும் பண்ணுவோம்னாலும் அதுக்கும் வழி இல்லை. உண்மையா? எதுவும் இல்லை. நிராகரியா நின்றுட்டு அத்தா தெய்வமே நீ கெதி அப்படின்னு கேட்குற ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் வணங்கி வர. உண்மையா? அந்த தெய்வத்துக்கிட்ட எனக்கு மன நிம்மதியா கொடு, எனக்கு நிம்மதியா கொடு, என் ஆயுசு இருக்க வரை உடம்பு உழைச்சி சம்பாதிக்கிற தைரியத்தையும் தெம்பையும் கொடுன்னு கேட்டிருக்க. மனசுல வந்து முதல் நிம்மதியே இந்த வேணும்னு கேட்டிருக்க தெய்வத்திட்ட. சரியா? இந்த தாயை தேடி வந்து ஆத்தா உன்னை தேடி வந்துட்டு எனக்கு நல்ல வழி இனிமேலாச்சும் காட்டுத்தான்னு கேட்டிருக்க. உண்மையா? இன்னியாச்சும் நிம்மதியை நாளுக்கா சம்பாரிச்சோம் இருந்தோம் அப்படின்னு இருக்கணும் தானே கேட்டிருக்க. உண்மையாப்பா? இப்ப என்ன வரம் கேட்டு வந்திருக்க அந்த தாயிட்ட? இந்த தாயிட்ட அந்த வரத்தை கேட்டு வாங்க. அந்த வாரத்தை நீ தான் கொடுக்கணும். நான் கேட்டது நீ தான் சொல்றியா, அதுதான் கொடுக்கணும். மன நிம்மதியை கொடுன்னு கேட்டிருக்க. 10 ரூபாய் என் கையில் வருமானத்தை கொடுன்னு கேட்டிருக்க. நான் இன்னைக்கு கோட்டை கட்ட ஆசைப்படலை. ஆனால் குடியிருக்க குச்சில் வந்து பசியாமல் கஞ்சி குடிக்க நினைக்கிறேன்னு சொல்கிற. உண்மையா? அந்த குடியில் வந்து நிம்மதியாக படுத்து தூங்கணும்னு கேட்டிருக்க. உண்மையா? நிம்மதியாக படுத்து தூங்கணும். எனக்கு வந்து நிம்மதியாக கொடு. எனக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. விடிகிற பொழுதே ஏன் விடிஞ்சிச்சுன்னு கேட்டுக்கிட்டு எழுந்திருப்ப. உண்மையா? இப்படியே படுத்திருந்தா நான் படுத்திருப்பேன்னு சொல்லுவேன். உண்மையாப்பா? பசிக்குது ஆனால் கஞ்சி அள்ளி மனமாற உன்னால் சாப்பிட முடியல. உண்மையா? வலி வேதனையே ஓடிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலந்தே அதுலேயும் நான் ஓடுனா நான் இருக்கிறதா சாகுறதான்னு கேட்டுட்டேன். உண்மையா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை நீ கேட்ட வரத்தை இந்த தாய் கொடுக்குறீ. எனக்கு ஒரு இடத்துல ஒரு வேலை கொடுன்னு கேட்டிருக்க. எனக்கு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வருமானத்தை கொடுன்னு கேட்டிருக்க. வேற எதையும் நான் கேட்கலேன்ட்ட. சரியா? இனி கேட்கறதுக்கு என் வயசும் இல்லைன்ட்ட. இருக்கிற காலத்துல பசியாம சாப்பிட்டுட்டு சாகணும்னு சொல்லியிருக்க. உண்மையா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை இந்த தாய் உன் பிரச்சனையை தீர்த்து வச்சு யாரு என்ன பண்ணாலும் அவளை நீ பார்த்துக்கணும் பல தடவை சொல்லிட்ட. உண்மையா? நான் வெற்றியாக கொடுக்குறேன்னு நான் தானேப்பா சொல்றேன். இந்த தாய் அதுக்கு தானே கேட்க வந்த. உழைச்சு கஞ்சியை குடிக்க விட்டுருந்தேனே கேட்டு வந்த. எனக்கு நிம்மதியை நீ கொடுப்பேன்ற நம்பிக்கையில் இருந்து இடத்துல வந்து உட்காந்துருக்கேன்னு சொன்னியா? மனுஷட்ட சொல்ல மாட்டேன், தெய்வத்திட்ட மட்டும்தான் சொல்லுவேன். உண்மையா? இந்த தாயிட்ட வந்துட்டு இந்த தாய் தீர்த்து வைக்க நீ பிடிப்பா. உங்கள் பிரச்சனை அம்மா சொன்னாலானே உங்கள் மனசில் உள்ளது அம்மா சொன்னாலா? தெய்வத்துக்கிட்ட போய் வணங்காதனால டெய்லி வெள்ளி செவ்வாய்க்கு போய் ஏன் எனக்கு இந்த நிம்மதியை கொடுத்துருக்காரு, நான் இவ்வளோ கஷ்டப்படுற உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டேன். சரி, அம்மாட்ட வந்துட்டீங்களா? அம்மா உங்கள் உள்ளத்தில் சொல்லி உங்களுக்கு தீர்வு. சரியா? நல்லா இருக்கீங்க.